ஒரு டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கார்ன் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் பீட்ரூட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா கேரட், பீன்ஸ் அந்த மாதிரி கூட வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு கேப்சிகம் கட் பண்ணி அதை இதோடு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கேப்சிகம் கம்மியாக போதும் அப்படின்னா நீங்கள் கேப்சிகம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் பீட்ரூட் ஆட் பண்ணிக்கோங்க. பீட்ரூட்டும் நல்லா வதங்கட்டும். பீட்ரூட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் கார்ன் ஆட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் போட்டிங்கன்னா ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ்க்கும் ஒவ்வொரு குக்கிங் டைம். ஸோ அது கரெக்டாக நம்மளுக்கு குக் ஆகாது. வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சமாக மல்லித்தூள், வரமிளகாய்த்தூள், கரம் மசாலா இது 3த்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கார்ன் நீங்கள் அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலாம், இல்லை நீங்கள் மசாலா ஆட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது எல்லாம் சேர்த்து கார்ன் நான் கார்ன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் முன்னாடி ஆட் பண்ணிக்கிறனால ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கார்னையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம குக் பண்ண முடியும். ஒரு 5 minutes கழித்து நீங்கள் குக் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை இதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 minutes அடுப்புலேயே இருக்கட்டும். அடுப்பை ஆஃப் பண்ணாதீங்க. இது கூட கொஞ்சமாக லெமன் ஜூஸ், மல்லித்தலை தூவி சர்வ் பண்ணுங்கள்.